ஈரோடு பவானி கூடுதுறையிலும் ஆடி 18ஆம் நாளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இல்லாததால் தற்காலிகமாக பக்தர்களும் பொதுமக்களும் குளிப்பதற்கு மின் மோட்டார் மூலம் ஷவர் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்களுக்கு ஏதுவாக அங்கு வேறு என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானியில உள்ள இந்த பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறையானது ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் பார்த்தோமானால் தண்ணீர் காவிரியாகி கரை புரண்டு ஓடும். ஆனால் இந்த ஆண்டு முழுவதுமாக காவிரி ஆறு வறண்டு வெறும் பாறைகளாகவே காட்சியளிக்கிறது. இந்த நிலையில இந்த மாதிரி ஆடி அமாவாசை, ஆடி 18, ஆடி 1 மற்றும் தை அமாவாசை போன்ற தினங்கள்ல பக்தர்களோட வருகையை பார்த்தோம்னா தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கானோர் வருகை தருவார்கள். அவர்களோட செயல் பார்த்தோம் அப்படின்னா இங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது, அப்புறம் திருமணமாகாத இளம் பெண்களும் இளைஞர்களும் சிறப்பு பூஜைகள், பரிகார பூஜைகள் மேற்கொள்வது வழக்கம். அதே போல முன்னோர்களுக்கு திதி திருப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வதே வழக்கம். இந்த பவானி காவிரி ஆற்றுல புனித நீர் ஆடுவதன் மூலமாக தங்களுடைய குடும்பம் செழிக்கும், செல்வம் செழிக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்ற ஐதீகத்தை அடிப்படையில் இவங்க இந்த மாதிரி ஆண்டுதோறும் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில இந்த ஆண்டு முழுவதுமாக காவிரி ஆறு வறண்டு காணப்படுவதால பக்தர்களோட வருகையும் சற்று குறைந்தே காணப்படுகிறது. இதற்கு ஏதுவா பார்த்தீங்க அப்படின்னா பவானி கூடுதுறை கோவில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட தற்காலிக ஷவர் அமைக்கப்பட்டு இதுல ஆண்கள் ஒருவரும் பெண்கள் ஒருவரும் சிரமமின்றி குளித்து அவர்கள் புரிந்து ஆடுவது போல ஒரு சூழலை ஏற்படுத்தியுள்ளனர். இதற்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் கூட அந்த காவிரி 3 நதிகள் சங்கமிக்கும் காவிரியில புனித நீர் ஆடாமல் செல்லக்கூடிய ஒரு தயக்கமான சூழலும் அவர்களே நிலை வருகிறது. மேலும் வரக்கூடிய நாட்களில் ஆடி 18 அதற்கு பிறகாக பார்த்தோம்னா ஆடி அமாவாசை வருகிறது. அதற்கு முன்பாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் இங்கே பவானி கூடுதலில் வழக்கம் போல புனித நீர் அளவிற்கு எந்தவித தயக்கமும் சிரமமும் இல்லாமல் பக்தர்கள் செல்வார்கள் பக்தர்களே தெரிவிக்கின்றனர். இங்கு பார்த்தோம்னால் புதுமண தம்பதிகள் தங்களது மாலைகளை காவிரி ஆற்றில் விட்டு வழிபாடு செய்கின்றனர். அதே போல இளம் பெண்கள் புதிதாக மாங்கல்ய கயிர்கள், கன்னிமார் என்று சொல்லக்கூடிய அந்த 7 கன்னிமார்கள் வைத்து வழிபாடு செய்து புதிதாக மாங்கல்ய கயிறுகளை திருமணமான பெண்களிடம் கொடுத்து ஆசீர்வாத பெற்று செல்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.